Hi guys, welcome my channel. It's Divi vlog, my first long video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடம்னா நம்ம மேட்டூர் பார்க்கு தான் சொல்லணும். ஏன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ரூபா தான். நம்ம மார்னிங் போனால் ஈவினிங் வரைக்கும் ஜாலியாக விளையாடிட்டு சில் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் மேட்டூர் போனோடனே ஃபஸ்ட்டு மீன் கடைக்கு தான் போனோம். ஏன்னா அங்கே மீன் கடை தான் நிறைய இருந்தது. சுற்றி மீன் கடை தான். நாங்கள் ஃபஸ்ட்டு போய் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் சாப்பிடுவாங்க. நாங்கள் அங்கே செஞ்சு வாங்கிட்டே போயிட்டோம் உள்ளே சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபோனுக்கு கேமராக்கெலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃபோன் கேமரா எடுத்துகிட்டு போகிறோன்னா ஃபோனுக்கு தனி அமௌண்ட், கேமராவுக்கு தனி அமௌண்ட் வாங்குறாங்க. நீங்கள் பார்க்குக்கு போனீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உள்ளே போய் என்ட்ரன்ஸ் போகக்குள்ளே செக் பார்க்குக்கு நிறையா டைம் போயிருக்கேன். நான் போகும்போதெல்லாம் அந்த வாலில் தண்ணி ஊற்றாது, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைம் தான் எதுவும் அதிசயமாக தண்ணி எடுத்து விட்டுருப்பாங்க போல். அழகாக அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம். நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தோம், அதனால் கூட்டம் அதிகமாக இல்லை. வீக்கெண்டில் போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே எப்பயுமே பார்க்கில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே 2-3 குட்டி பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்திரிக்க வச்சுட்டு நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அங்கேருந்து எல்லா ஊஞ்சல்லையும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு அப்படியே பார்க்கை சுற்றி பார்க்க போயிருந்தோம். சுற்றி பார்க்க போகக்குள்ளே தான் தெரிஞ்சது, அங்கேருந்து அனிமல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே பாம்பு, மான், அப்புறம் வந்து முதல்லலாம் இருந்தது. அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து லீவ் டேஸ் இல்லை, லீவ் டேஸ் ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் லீவ் டேஸ் வரும், அந்த டைமில் கொண்டுட்டு வந்து மறுபடியும் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே மேட்டூர் டேமில் வந்து தண்ணி இருக்கும், கொஞ்சமாச்சும் தண்ணி இருக்கும். இந்த டைம் ரொம்ப வத்தி போன மாதிரி இருந்தது. இந்த டைம் தண்ணி எடுத்து விடலிங்களாம். முயல், லவ் பேர்ட்ஸு, புறாலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மேட்டூர் டேம் க்ளீனாக இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. இந்த டைமில் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஏன்னு கேட்டால் இது வீக் டேஸு, அதனால் க்ளீனாக தான் இருக்கும். வீக்கெண்டில் வந்திங்கன்னா க்ளீனாக இருக்காது, எல்லாம் அப்படியே போட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லவ்வர்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்கும். அது நம்மளால் பார்க்க முடியல, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்லேருந்து அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் இருக்கும். அது வந்து அந்த பாலத்துலேருந்து இந்த சைடு பார்த்தா 2 சைடுமே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடம் நல்லாயிருக்கும். இந்த டைம் அது என்னன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம். சரி, பரோட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரோட்டா வந்து நம்ம ஊரில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பரோட்டா 10 ரூபா அப்படின்னா, அங்கே வந்து மேட்டூரில் வந்து 25 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி நாங்கள் அதுவும் வாங்கினோம். வாங்கிட்டு போயிட்டு உள்ளே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குக்குள்ளேயே கடை இருக்குது, அங்கே போயிருந்தோம். எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே 35 ரூபா அப்படின்னா அவங்க 40 ரூபா சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். அப்போ தான் நினச்சோம், இனிமேல் சாப்பாடெலாம் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டோம். அப்புறம் வந்து மறுபடியும் பார்க்கெலாம் சுற்றி பார்க்கக்குள்ளே தான் கவனித்தோம், எல்லாம் க்ரீனிஷாக இருந்தது. மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு செடி, ஒரு பூ கூட அங்கே வாடி பூவில் எல்லாம் க்ரீனாக இருந்தது. மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தது அங்கே பார்க்கில். ஃபஸ்ட்லாம் பார்க் இந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் நல்லாவே இருக்குது. சுற்றி எல்லாம் க்ரீனாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபுல் ரவுண்ட் அடித்தோம். பார்க்கே ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நாங்கள் போய் விளாண்டோம், சாப்பிட்டோம். நாங்கள் போன அன்னைக்கெலாம் வெயில் ரொம்ப டூ மச்சாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொரு டைமும் கடையில் வாங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தது. அங்கே தண்ணி வருது, ஆனால் அது உப்பு தண்ணி மாதிரி இருந்தது எங்களுக்கு. அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சில் வாட்டராக தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு டைமும் கடையில் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். பார்க்கில் மீன் கண்காட்சின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா மீன் இருக்குது. நாங்கள் நிறையா டைம் பார்த்ததால நான் அந்த டைம் போகல. அது ஒரு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே ஒரு பார்க்கை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் ஈவினிங் வரைக்கும் இருந்துகிட்டே போவோம். நாங்கள் கிளம்புனது வந்து ஒரு 3 இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த டைமுக்கு தான் பஸ்ஸு. அந்த பஸ்ஸை விட்டுட்டா ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த மாதிரி தான். நாங்கள் 2 பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்க்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு பஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டா 5 மணிக்கு 6 மணிக்கு தான். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு இருட்டாயிடும். அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.